அம்மா என்ன பண்றீங்க? என்ன பலாக்கொட்டை இருந்துச்சு, அந்த பலாக்கொட்டையை வேக வைக்கலாம்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, நைட் என்ன சாப்பாடு? நைட்டுக்கு என்ன சாப்பாடு? ஏதாவது ஒரு டிஃபன் செய்யணும். பூரியும் ஒயிட் குருமாவும் பண்றீங்களா? பூரி செய்ய முடியாது, இன்னைக்கு நான் சப்பாத்தி செஞ்சு அதுக்கு உனக்கு ஒயிட் குருமா செஞ்சு தரேன். ஒயிட் குருமாக்கு வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணணும், ஆயில் போட்டு ஸ்பைசஸோடு சேர்த்துக்கணும். இந்த கலவைக்கு தேங்காய், கசகசா, சோம்பு, முந்திரி பருப்பு தான் மெயினாக இருக்கணும், அரைச்சிக்கோங்க. தக்காளி, உருளைக்கிழங்கு, கேப்சிகம் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து அந்த தண்ணி நல்லா கொதித்து அந்த காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு கடலை மாவை கரைச்சி இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக அரைச்சி வச்சு அந்த தேங்காய் கலவையை சேர்க்கணும். இது கொதிக்கக்கூடாது, முறை மாதிரி கிளம்பி வந்தோடனே அமர்த்திடணும். அப்போ தான் இந்த ஒயிட் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி மற்றும் இட்லி இதுக்கு ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலைகளை தூவிக்கோங்க. 2 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. டேஸ்டியான இந்த குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.